தானா வலிமையாயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி என்பது இந்த உலகத்திலே இல்லாத அருமையான சித்தாந்தம் உள்ள கட்சி. இப்ப பாருங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு 10 நாளா அண்ணாமலை பேசுறார், காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு. நாங்க யாரை பத்தி எதனா பேசணுமா? நாங்க அரசியல் பேசுறோம், உண்மையை பேசுறோம், நேர்மையா பேசுறோம். அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் அந்த தேச விடுதலைக்காக போராடினவங்க. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள், தலைவர்கள், கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மூதாதையரும் சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த மண்ணை நேசிப்பவர்கள். ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்டா பண்ணியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் வந்து அண்ணாமலை தான். அவருக்கு நன்றி. இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும், பேசணும், எங்க கட்சி வலிமை அடையணும். நன்றி. போறாருன்னு சொன்ன உடனே ரிஷி சுனக்னு ஒருத்தர் இருந்தாரு, இந்தியன் ஆரிஜின், இந்தியர். அவரு படுதோல்வி அடைந்தார், வரலாறு காணாத படுதோல்வி. அந்த பாடத்தெல்லாம் அவர் கத்துட்டு வரணும். அரசியல் என்பது என்னன்னு. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லேபர் பார்ட்டின்னு 2 பார்ட்டி இருக்காங்க. ஏறக்குறைய லேபர் பார்ட்டி 80 விழுக்காடு வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் அரசியல். ஆட்சி மாற்றம் வரும், அதிகாரம் மாற்றம் வரும். மாற்றம் என்பதுதான் மாற்ற முடியாதது. இதெல்லாம் உள்வாங்கி அரசியல் பண்ணணும், பொது வாழ்க்கையில் இருக்கணும். மனிதர்களுடைய வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் படிக்கணும் அண்ணாமலை. எல்லோரையும் கடிக்கலாம், குதறலாம், வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம், வயது வரம்பு இல்லாமல் பேசலாம், இறந்து போன தலைவர்களை பத்தி கொச்சப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இந்த யுனைடெட் கிங்டம் யூகேவுடைய தேர்தல் முடிவுகளெல்லாம் அவர் யோசிக்கணும். யாரும் நிரந்தரமாக ஆள முடியாது, யாரும் நிரந்தரமா தோக்கவும் முடியாது. அரசியல் சூழல் பார்க்கும் பொழுது சித்தாந்தங்கள், கொள்கைகளை தாண்டி தனிநபர் தாக்குதலாகவே இருக்கு. இது எப்ப பாரதிய ஜனதா கட்சி, RSS என்ற ஒரு சித்தாந்தம் வந்ததோ, ஒரு சமூகத்தை குறிவைத்து தாக்குவது, தனிநபர்களை குறிவைத்து தாக்குவது தமிழ்நாட்டில் குறைவு. வட மாநிலங்களில இது மிகவும் அதிகம். இப்போ ஒரு 2 வருஷமா தமிழ்நாட்டில் இது பெருசா தலை தூக்குது. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இதை தலை தூக்க விட மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். இதற்கு முன்னதாக அதிமுகவினுடைய தலைவர்கள், மறைந்த தலைவர்களாகட்டும், தற்போதைய பொறுப்பாளராகட்டும், இவர்களை மேல ஒரு தாக்குதல் நடத்தப்படுது. அதாவது விமர்சனங்கள், அரசியல் அதை தவிர எதுவுமே தெரியாது. நாங்க கூட ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு மேல பொது வாழ்க்கையில இருக்கோம். பொது வாழ்க்கையில இருக்கும்போது நாங்க யாரையும் விருப்ப அரசியல் தாக்கி எந்த சமூகத்தையும், எந்த சாதியையும், எந்த மதத்தையும், தனிநபரை தாக்குவது கிடையாது. என்ன குறை நிறைகளை பேசுவோம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பேசுவோம். ஆனால் இவர்கள் உடைய பாரம்பரியம், சித்தாந்தம், தனிநபர் தாக்குதல். அடுத்தது வந்து ஆளை வச்சு தாக்குவாங்க. இப்ப இது ஆரம்பம் தானே, அடுத்தது ஆளை வச்சு தாக்குவாங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசத்துல, வட மாநிலங்கள் இருந்த இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஒரு சிலரால் கட்டவிழ்த்து விட முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சி ஒருபோதும் பலிக்காது.